நாங்க இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஃப்ரைட் மோதகம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணிக்க போகிறது மோதகத்துக்கான ஸ்டஃபிங். நான் ஒரு பேனை ஹீட்டாக விட்டுருக்கிறேன். அதில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு திக்கான பதம் வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 கப் துருவிய தேங்காய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரஷ்ட் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பூரணம் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ மோதகத்துக்கு தேவையான டோவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான டோவா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, டோ ரெடி ஆயிருச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக பிரித்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்புறமா ஒரு ரோலர் வச்சு ரோல் பண்ணி பூரி ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பூரணத்தை உள்ளே வச்சு மோதகம் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க விரும்பினா இந்த ஷேப்லயும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன்ல ஆயில் விட்டு சூடாக விட்டுருக்கிறேன். இப்போ அதில் நான் இந்த மோதகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொரியட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாங்கள் இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை ஃபார் நவ்.